உலகம் முழுவதும் விமான விபத்துகள் நிகழ்ந்தபோது அவை எப்படி நடந்தன, என்ன காரணம், யாருடைய தவறு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லும் ஒரே சாட்சி பிளாக் பாக்ஸ் எனப்படும் கருப்பு பெட்டிதான். இதுவரை உலக அளவிலும் சரி, இந்தியாவிலும் சரி, கருப்பு பெட்டி என்று சொல்லக்கூடிய இந்த பிளாக் பாக்ஸ் நமக்கு தெரிவித்த மர்மங்கள் என்ன என்பதை சொல்லக்கூடியதுதான் இந்த செய்தி தொகுப்பு. இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலுடன். கருப்பு பெட்டியில் 2 சாதனங்கள் உண்டு. ஒன்று காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், CVR என்று சொல்லப்படுவது. பைலட் பேசும் வார்த்தைகள் அனைத்தும் இதில் பதிவாகும். அங்கு நிகழும் ஒலி குறிப்புகள், அலாரங்கள், அதோடு ஏற்படும் பிற சத்தங்கள் அனைத்தும் இதில் பதிவாகும். இரண்டாவது சாதனம் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். விமானம் எவ்வளவு உயரம் பறந்தது, வேகம் எப்படி இருந்தது, என்ஜின்களின் நிலைப்பாடுகள் எப்படி இருந்தது என்பது போன்ற பல தொழில்நுட்ப விவரங்கள் இதன் மூலம் நமக்கு கிடைக்கும். இதனால் விமானம் எதற்காக விழுந்தது என்பதை கண்டுபிடிக்க விமான விபத்து விசாரணைகளில் இது ஒரு முக்கியமான சாதனமாக கருதப்படுகிறது. விபத்துகள் நடந்து முடிந்த பின் கைப்பற்றப்பட்ட கருப்பு பெட்டிகளில் இருந்து இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான தகவல்கள் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஏர் பிரான்ஸ் விமானம் 447 2009ஆம் ஆண்டு ரியோவிலிருந்து பாரிஸுக்கு சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளாகி அட்லாண்டிக் பெருங்கடலில் விழுந்தது. அதில் பயணம் செய்த 228 பேரும் உயிரிழந்தனர். 2 வருட தேடலுக்கு பின் கடலின் அடி ஆழத்திலிருந்து பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பிளாக் பாக்ஸில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளிவந்தது. விமானத்தில் பிட்டாட் டியூப் என்று சென்சார்கள் உள்ளன. இவை விமானம் பறக்கும் வேகத்தை கண்காணிப்பதற்கு மிகவும் முக்கியமானவை. அந்த விமானம் பறந்தபோது மேலிருந்து வந்த பனிக்கட்டிகள் அந்த டியூபை அடைத்துவிட்டன. இதனால் விமானிகள் எது சரியான வேகம் என்று தெரியாமல் குழப்பமடைந்தார்கள். அந்த குழப்பத்தில் அவர்கள் விமானத்தை தவறான முறையில் ஓட்ட விமானம் ஏரோடைனமிக் ஸ்டால் என்னும் நிலையில் சென்றது. ஸ்டால் என்றால் விமானத்தின் இறக்கைகள் போதுமான காற்றோட்டத்தை பெறாமல் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழும் நிலை. இப்படிதான் அது அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கியது. பிளாக் பாக்ஸ் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தகவலுக்கு பின் விமானிகள் உயரத்தில் விமானம் ஸ்டாலாகும் பொழுது எப்படி கையாள வேண்டும் என்பதை முற்றிலும் புதிய பயிற்சியாக கற்றுக்கொண்டார்கள். அதோடு மட்டுமில்லாமல் பிட்டாட் டியூப்களின் வடிவமைப்பிலும் பல மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டன. மலேசியா ஏர்லைன்ஸ் MH17 2014ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் எல்லையில் வெடித்து சிதறியுள்ளது. இதன் கருப்பு பெட்டி அதிர்ச்சிகரமான, யாரும் எதிர்பார்க்காத தகவலை தெரிவித்தது. அந்த விமானத்தில் எந்தவித கோளாறும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. பூமிக்கு மேல் விமானம் சாதாரணமாக பறந்து கொண்டிருந்த போது மிசைல் அட்டாக் நிகழ்ந்தது தெரிய வந்திருக்கிறது. இது உலக அரசியலில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. சர்வதேச விசாரணையும் இதற்காக நிகழ்ந்துள்ளது. 2018இல் லயன் ஏர் 610 மற்றும் 2019இல் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் 302 ஆகிய 2ம் விபத்துக்குள்ளானது. இவை 2ம் போயிங் 737 மேக்ஸ் வகை விமானங்கள். இந்த விபத்துகளுக்கு பின்னால் இருந்த காரணம் MCAS சிஸ்டம் என்னும் ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் தவறாக நோஸ் டவுன் செய்கின்றது என்பது கருப்பு பெட்டி மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. கருப்பு பெட்டி மூலம் இந்த விபத்துக்குண்டான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது MCAS சிஸ்டம் என்னும் ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் தவறாக நோஸ் டவுன் செய்கின்றது என்று கருப்பு பெட்டியின் மூலம் கண்டறிந்தார்கள். நோஸ் டவுன் என்றால் விமானம் கீழே சாய்வது. நோஸ் டவுன் தவறாக நடந்தால் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்துவிடும். இதன் பிறகு உலகம் முழுவதும் 737 மேக்ஸ் வகை விமானங்கள் சேவையில் இருந்து முழுமையாக நிறுத்தப்பட்டன. இந்த போயிங் நிறுவனம் இந்த சம்பவத்திற்கு பின் பெரிய சிக்கலில் சிக்கியது. ஜெர்மன் விங்ஸ் 9525 விமானம் 2015இல் விபத்துக்குள்ளானது. கருப்பு பெட்டியில் கண்டுபிடிக்கப்பட்ட காரணம் உலகையே உலுக்கியது. ஆம், பைலட் சீரான மனநிலையில் இல்லை என்பதுதான் கண்டறியப்பட்டது.
உளவியல் பிரச்சனையால் விமானத்தை ஆல்ப்ஸ் மலையில் மோதி பைலட் வேண்டுமென்றே உடைத்திருக்கிறார் என்ற அதிர்ச்சிகரமான தகவல் உலகையே உலுக்கியது. இதன் பிறகுதான் பைலட்களுக்கான மனநல சோதனை கட்டாயமானது. 2014ஆம் ஆண்டு மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் MH370 இந்திய பெருங்கடலில் மர்மமாக மாயமானது. இந்த விமானத்தின் பிளாக் பாக்ஸ் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இது உலக விமான வரலாற்றின் மிகப்பெரிய மர்மமாக உள்ளது. இது குறித்து நியூஸ்பிக்ஸ் இந்தியாவில் ஒரு வீடியோவும் வெளிவந்துள்ளது. அதன் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் அளித்துள்ளோம். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் விமானங்களின் பிளாக் பாக்ஸ் தரவுகளை நேரலை, அதாவது லைவ் ஸ்ட்ரீமிங் மூலம் பெறும் வசதி வேண்டும் என்ற கோஷங்கள் எழுந்தன. விமான கண்காணிப்பு முறைகளை மேம்படுத்தும் தேவை உலகம் முழுவதும் வலியுறுத்தப்பட்டது. 1985இல் ஜப்பான் ஏர்லைன்ஸ் 123 என்ற போயிங் 747 விமானம் ஜப்பானின் டாக்கமகாஹரா மலை மீது மோதி நொறுங்கியது. 520 பேர் இதில் உயிரிழந்துள்ளார்கள். இது உலகிலேயே மிக அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படுத்திய நிகழ்வாக பதிவாகியுள்ளது. இந்த விபத்துக்கு காரணம் விமானத்தின் பின்புறத்தில் உள்ள அழுத்த தடை பலகை, அதாவது ரியர் பிரஷர் பல்க் ஹெட் எனப்படும் ஒரு முக்கியமான பகுதி. விமானம் உயரத்தில் பறக்கும் பொழுது உள்ளே அதிக காற்றழுத்தம் இருக்கும். அதை தாங்கி விமானத்தை பாதுகாப்பதற்காகவே இந்த பகுதி இருக்கும். ஆனால் பழுதடைந்த இந்த பகுதியை முறையாக பழுது பார்க்காமல் விட்டதினால் பல வருடங்கள் கழித்து அது வெடித்து விமானம் கட்டுப்பாட்டை இழந்தது. பிளாக் பாக்ஸில் இருந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் மூலம் விமானத்தை மீட்டெடுக்க விமானிகள் போராடிய அந்த வேதனையான தருணங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த விபத்துக்கு பிறகு விமான பராமரிப்பு முறைகளிலும் விமான வடிவமைப்பிலும் பல முக்கியமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டன. 2020இல் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் கோழிக்கோடு விமான நிலையத்தில் கனமழையில் தரையிறங்கும் பொழுது ரன்வேயை தாண்டி பள்ளத்தாக்கில் விழுந்தது. விமானம் 2 துண்டுகளாக முறிந்து 21 பேர் உயிரிழந்தார்கள். பிளாக் பாக்ஸ் மூலம் பெரிய தொழில்நுட்ப பழுது எதுவும் இல்லை என உறுதி செய்யப்பட்டது. ஆனால் விமானம் தரையிறங்க வேண்டிய இடத்தை விட 1000 மீட்டர் பின்னால் தரையிறங்கியிருக்கிறது. அதனால் விமானம் நிற்க முடியாமல் விபத்துக்குள்ளானது. பைலட்டுகள் கடைசி நேரத்தில் பின்னாலிருந்து வந்த காற்று மற்றும் ரன்வே பிசுபிசுப்பாக இருந்ததை பற்றி பேசிக் கொண்டிருந்ததும் பிளாக் பாக்ஸில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்தியாவில் ரன்வே ஆய்வுகளும் மழை அல்லது பிசுபிசுப்பான நிலைகளில் பைலட்டுகள் எப்படி விமானத்தை தரையிறக்க வேண்டும் என்ற சிறப்பு பயிற்சியும் அளிக்கப்பட்டன. குறிப்பாக மேடையில், அதாவது டேபிள் டாப் ரன்வே விமான நிலையங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டன. இப்படி உலகெங்கிலும் கருப்பு பெட்டி அவிழ்த்த மர்மங்கள் ஏராளம். ஒவ்வொரு கருப்பு பெட்டி ஆய்வு முடிந்த பின்னும் விமான பாதுகாப்பில் ஏதோ ஒரு அம்சம் வலுப்படுத்தப்பட்டிருக்கும். அவ்வகையில் சமீபத்தில் நடந்த அலகாபாத் விமானம் விபத்திற்கு பின் அந்த விமானத்தில் இருந்த கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த கருப்பு பெட்டி என்ன சொல்லப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஒட்டுமொத்த உலகமும் ஆர்வமாகவும் வருத்தத்துடனும் எதிர்நோக்கியிருக்கின்றது. உண்மையுடன் கூடிய பொறுப்பான தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலுடன்.